ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்ற நம்பிக்கையின் வார்த்தை தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்கிற 1 கொரிந்தியர் 1:18 மையமாக வைத்து இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின 7 வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 6வது வார்த்தையாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது சொன்ன வார்த்தையை தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின ஒரு வார்த்தை முடிந்தது. முடிந்தது. சுமார் 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து ஜீவித்தார். அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்ன 6வது வார்த்தை முடிந்தது. என்ன முடிந்தது? பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு அவரை எதற்காக அனுப்பினாரோ அந்த எல்லா நோக்கங்களும் நிறைவேறிவிட்டபடினாலே இயேசு சொன்னார், பிதாவே, பாவிகளை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய திட்டத்தின்படி என்னை அனுப்பி நீர் என்னென்ன காரியங்களை செய்ய சொன்னீரோ எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்தின்படி ஒன்றையும் கூட்டாமல் குறைக்காமல் செய்து முடிக்க உதவி செய்தீரப்பா. என்னுடைய வேலைகள் முடிந்தது. இந்த உலகத்திலே இனி நான் மனுஷகுமாரனாய் அல்ல, நீதி உள்ள நியாயாதிபதியாக வரப்போவதை அறிந்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், முடிந்தது. தேவனுடைய திட்டங்கள் முடிந்தது. பிசாசினுடைய காரியங்கள் முடிந்தது. கலாத்திற்கு எழுதின நிருபம் 3:13 எழுதப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். அந்த காரியம் சிலுவையிலே முடிந்தது. அது மாத்திரமல்ல, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3:8 எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய அந்த வேலை முடிந்தது என்று சொல்கிறார். எபிரேயர் 9:22 இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாயிராது என்று எழுதப்பட்ட வார்த்தையை செய்து முடிக்க தேவன் உதவி செய்ததினாலே இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்கிறார். ஒரு காலத்திலே தேவனுடைய காரியங்கள் நடைபெறுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவரை எப்படியாகிலும் கொலை செய்து விட வேண்டும், கல்லால் அடித்து கொலை செய்து விட வேண்டும், அல்லது எப்படியாகிலும் அவரை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டம் அவரை பின்பற்றினது. அப்பொழுது அவர் என்ன செய்தார் தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:14-15 வாசிக்கிறேன். அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்திருந்தார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனாலும் அவர் மனுஷகுமாரனாய் இருந்தபடினாலே கொலை செய்யும்படியாக அவர்கள் சதி திட்டங்களை செய்த பொழுது, ஒருவேளை இப்பொழுது அது நடந்துவிட்டால் தேவனுடைய திட்டங்கள் முடிக்கப்படாமல் பாதியிலேயே நின்றுவிடும் என்று அறிந்த அவர் பயந்து கொண்டல்ல, பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்காக அவர் விலகி போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல
மறைந்து போனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதையும் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். பார்த்தீர்களா? விலகி போகிறார், மறைந்து போகிறார். யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன் விலகி போனார்? ஏன் மறைந்து போனார்? தேவனுடைய காரியங்கள் இன்னும் மீதி இருக்கிறது. அவைகள் முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிதாவுடைய சித்தத்தை அறிந்தவராக அவர் விலகி போனார். ஆனால் ஒரு நேரம் வந்தது, அவருக்குள்ளாக பிதாவானவர் சொன்னதான வேலை வந்தது. அதை அவர் அறிந்தார். இனி நமக்கு நாட்கள் இல்லை, என் வாழ்க்கை முடிய போகிறது. தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் என் மூலமாக நிறைவேறிவிட்டது. எதற்காக அனுப்பினாரோ அவைகள் நிறைவேறிவிட்டது. வேத வசனங்களிலே என்னென்ன காரியங்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் முன் உரைத்தார்களோ அவைகளெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. ஆகவே இனி நான் சிலுவைக்கு போக வேண்டும் என்று அறிந்த அவர் இப்பொழுது விலகி போகவில்லை, அவர்களை பார்த்து மறைந்து போகவில்லை. அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் தைரியமாக, அவர் யூதாவின் சிங்கம் அல்லவா, அவர் எதிர்கொண்டு போய் நான் தான் இயேசு என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். கவனித்தீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கெத்செமனே தோட்டத்திலே, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும் என்று சொல்லி மறுபடியுமாக தேவனுடைய சித்தத்தை திட்டமாக அறிந்து தன்னை ஒப்பு கொடுத்தவர். அவருடைய வேலை வருவதற்கு முன்பதாக, அல்லாவிட்டால் பிதாவினுடைய சகல காரியங்களும் முடிவதற்கு முன்பதாக தன்னை யாரும் தொடக்கூடாது என்பதற்காக மறைந்து போன இயேசு, விலகி போன இயேசு மற்றவருடைய கண்களுக்கு புலப்படாமல் போய்விட்டார். தேடி தேடி பார்க்கிறார்கள், கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுதோ அவரே நேரடியாக கடந்து போய் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார், முடிந்தது. என் வாழ்க்கையிலே இந்த உலகத்திற்கு வந்த நோக்கங்கள் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய தலையை சாய்த்து, பிதாவின் மேலே தலையை சாய்ப்பதைப் போல பலனற்றவராக எவ்வளவு நேரம் இந்த சித்திரவதையை தாங்கிக் கொண்டு ஒரு மனிதன் தாகத்தோடு பேச முடியும்? சற்று யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, சரீரத்தில் இருக்கிற இரத்தம் முழுவதும் வெளியே போய்விட்டது. ஈட்டினாலே ஒருவன் குத்துகிறான், இரத்தமும் தண்ணீரும் சரீரத்திலிருந்து வெளியே புறப்பட்டு போகிறது. தலையிலே முட்கிரீடங்கள் வழியாக இரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. ஆணிகள் பாய்ந்த நிலைமையிலே அந்த ஆணிகளிலே தொங்கிக் கொண்டிருக்கு, அசைய முடியவில்லை. ஆனாலும் தேவ வைராக்கியம் கொண்டு 7 வார்த்தைகளை பேசினார். அதுதான் ஐயா சிலுவையை பற்றிய உபதேசம். மிக மிக அவசியமான காரியங்கள். அவைகளை ஆழமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய ஆவியை எந்த பிதா அனுப்பினாரோ, எந்த பிதா தனக்கு அந்த ஆவியை தந்தாரோ, அவருடைய கரத்தில் அந்த ஆவியை ஒப்பு கொடுத்தார். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த ஜீவன், ஆண்டவர் கொடுத்த ஆவி, அல்லாவிட்டால் உயிர், அது கர்த்தர் கொடுத்தது.
அது அவருக்கே சொந்தம். இந்த உலகத்திலே வாழ்கிற உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிற ஒரு காரியம், உன் குடும்பத்திலே இன்னும் என்ன காரியத்தை உன்னால் முடிக்க முடியவில்லை? ஐயோ, வயதாகிவிட்டதே, இந்த வியாதியிலே மரிக்கப் போகிறேனே, பணம் இல்லையே, நான் போய்விட்டால் இதை பொறுப்பெடுத்து யார் செய்வார்கள், அதற்கு முன்பதாக முடித்து விட வேண்டும் என்று நினைத்தனே, முடியவில்லை என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சிலுவையிலே உனக்காக நான் எல்லாவற்றையும் முடித்து வைத்திருக்கிறேன், என்னை நம்பு. என்னால் உன் ஆயுசு நாட்கள் பெருகும், உன் ஜீவன் பெருகும், உன் வருஷங்கள் பெருகும், உன் கண்கள் பார்க்க நான் அற்புதங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கண்களை மூடி அவருடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, சிலுவையிலே நீர் சொன்ன 6வது வார்த்தைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வேளை வந்தது என்று அறிந்து நீர் பயந்து கொண்டல்ல, நீ நேரடியாக போய் சிலுவை மரத்துக்கு போவதற்கு உம்மை ஒப்பு கொடுத்தீரே. பிதாவை சந்தோஷப்படுத்தும்படி, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகும்படி எல்லா காரியத்தையும் சிலுவையிலே முடித்தேன். பாவத்தையும், எங்கள் சாபத்தையும், எங்கள் வியாதியையும், எங்கள் துக்கத்தையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரப்பா, முடித்து வைத்தீர். அதற்காய் நன்றி. எங்கள் வாழ்க்கையிலே இன்னும் முடியாமல் இருக்கிற காரியங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தயவு செய்து ஒவ்வொருடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்து அவருடைய ஆயுசு நாட்களை பெருகச் செய்யும் அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையிலே அவருடைய விருப்பங்கள் முடியாதபடி தயவு செய்து நீர் அவளை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அடியான் மிகுந்த மனத்தாழ்மையோடு கெஞ்சுகிறேன். இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவலைப்படாதிருங்கள், உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் முடித்து கொடுப்பார். அவரிடத்திலே ஓடி வாருங்கள்.